ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கெட் மணி தமிழ். நீங்கள் நம்ம பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஆப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் சிம்பிள் தான், ஈஸியாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சும்மா ஓடிபி மட்டும் தான், ஓடிபி உங்கள் நேம் மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கடுத்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. திரும்பி லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஆப் வந்து என்ன மாதிரி ஆப்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டான ஏர்னிங் ஆப் தான். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செட் ஆகும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இதில் வந்து எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓன்ட்ரஸ் தான். நான் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணி ஏன் பண்ணுறவங்களும் கேட்குறாங்க. அதனால தான் இந்த ஆப் நான் போடுறேன் இந்த வீடியோவில். இது ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஒரு சின்ன அமௌண்ட்டை போட்டு நம்ம வந்து பெரிய அமௌண்ட் எடுக்கிற மாதிரி ஆப் தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இந்த ஆப்பில் வர்றது. இது எப்படின்னா எப்படி இந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதும் நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலும் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்குது இந்த ஆப்பில். அதுவும் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். மறக்காமல் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற ஒரு வீடியோ நோட்டீஸ் ஆகும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம அந்த ஆப் லிங்க் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஆப் லிங்க் 1 கொடுத்துருப்பேன், அடுத்து ஆப் லிங்க் 2 கொடுத்துருப்பேன். ஆப் லிங்க் 1 தான் இப்போ நான் சொல்கிற ஆப்பு. ஆப் லிங்க் 2 வந்து நான் கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ அது கீழே நான் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த டெலிகிராம் சேனல் இப்போ நான் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, இதான் நம்மளோட டெலிகிராம் சேனல். மஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு அப்டேட்னாலும் எந்த ஒரு கிவே வேணாலும் எல்லாமே நான் இதில் தான் கொடுப்பேன். மஸ்ட் எல்லாமே இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்னாலும் வரும். அப்போ தான் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்புக்கு வந்து திடீர்னு ஒரு பக்காக வந்தாலும் நான் டக்குன்னு இதில் எடுத்து போட்டுருவேன். நான் என்னால் வீடியோ எடுத்து அந்த டைமில் போட முடியாது. அதனால தான் சொல்கிறேன், மஸ்ட் எல்லாமே சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப் லான்ச் ஆனாலும் புதுசாக தான் சொல்லுவேன், டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், மஸ்ட் எல்லாமே இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. நான் சொல்லிட்டேன், சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதில் இப்போ எப்படி ஏர்ன் பண்ண நான் சொல்கிறேன். இதில் பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான் சொன்னேன் நான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஏர்னிங் அப்ளிகேஷனாக இருக்கும். இது வந்து சூப்பரான அப்ளிகேஷன். இந்த ஆப் லான்ச் ஆகி 4 நாள் தான் ஆகுது. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் எடுத்து நான் போடுறேன். ஏன்னா இங்கே பார்த்துக்கோங்க, இதில் பாருங்கள், இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் வந்து கடைசி வரை சொல்கிறேன். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ஏர்ன் பண்ண முடியும் அதிக அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டை போட்டு. இப்போ பார்த்துக்கோங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. இதில் பாருங்கள், இதில் வந்து ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 497 ரூபா போட்டிருக்காங்க. இதில் வந்து இதில் 497 ரூபா கொடுத்து ஒரு பேக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா டெய்லி வந்து 126 ரூபா கலெக்ட் ஆகும். இது வந்து எவ்வளோனா மொத்தம் 47 நாளைக்கு வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகும். இதுதான் இதோட இது வந்து ப்ராசஸ்ஸு. இது வந்து 47 நாளைக்கு வந்து கலெக்ட் ஆகும். இது கலெக்ட் ஆனோடனே இப்போ நான் இதை ஏன் போட சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இதை போட்டால் தான் உங்களால் அடுத்து வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதை மட்டும் பை பண்ணுங்கள். இது கீழே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பை பண்ணவே தேவையில்லை. நான் இதை வந்து பை பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் வேணாம், நீங்கள் நான் சொல்கிற இந்த பேக் மட்டும் பை பண்ணுங்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் தான் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீங்கள் உங்களோட விருப்பத்தோடு தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கோங்க, மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரிபேட். இதில் தான் நம்ம வந்து சூப்பராக ஏர்ன் பண்ண முடியும். இது ஒரு ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்க இந்த ஆப்பில் வந்து. இப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்களா, இப்போ வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா 257 ரூபா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஒரு பேக்கு. இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே, அது நாளைச்சு 47 நாள் ஆகுது. இது வந்து உங்களுக்கு அடுத்த நாளே உங்களுக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 385 ரூபா கிடைக்கும். அப்படி கொஞ்சம் அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன் மெயினாக. அப்போ ஏன்டா நான் அதை பண்ணணும் இதே பண்ண வேண்டியதான் நான் சொல்கிறேன். இதில் தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்போட ரூல்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஆப்ஸ் வரதில்ல என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேக்கை வந்து பை பண்ணால் தான் உங்களால் வந்து என்னென்னா உங்களால் வந்து இந்த பேக்கை வந்து பை பண்ண முடியும். அதாவது இந்த பேக்கை இது அப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் வந்து உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இந்த ஆப்ஷனில் பாருங்கள், VIP 1 இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அங்கே இருக்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணால் தான் உங்களால் வந்து இதை எடுக்க முடியும். அதுக்காக தான் அதை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதை பை பண்ணால் தான் உங்களால் வந்து இதை எடுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் எல்லாமே மஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்ன் பண்ணுற ஆப்ஸில் இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வாங்க. அப்போ தான் உங்களால் எடுக்க முடியும். இல்லாட்டி உங்களால் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. அதான் எல்லா ஆப்பில் கான்செப்ட். இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே எவ்வளோ 385 ரூபா கிடச்சிடும். இது மூலமாக நீங்கள் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து இங்கே பாருங்கள், இது எப்போ வந்து இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் லான்ச் ஆகும் நீ சொல்கிற ஆப் நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இங்கே பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ஆப்லேயும் சொல்கிற மாதிரி தான். இங்கே பார்த்தீங்க ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து எப்போ வந்து வருதோ, எப்போ வந்து அதே மாதிரி இங்கே பவர் பேங்க் இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸு அதெல்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கேயும் வரும், கண்டிப்பாக வரும். அது வந்தால் தான் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு 5 days to 4 days வந்து க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஏன்னா இங்கே கொடுக்கும்போது தான் அந்த ஆப் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிற நிலைமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே கொடுக்கலைன்னா இந்த ஆப் வந்து இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஏன் பண்ணலாம் நீங்களே நினச்சிக்கலாம். ஏன்னா அப்படி தான் இந்த இதில் வந்து எல்லாமே ரூல்ஸ்லேயும் இருக்குது. இது கொடுத்தா தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நம்பி இதை வந்து யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் வந்து இதை பை பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஏர்ன் பண்ணிட்டு இதில் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொடுக்கல, எதுவும் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயும் இதே மாதிரி இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கு இங்கே வந்திருக்க மாதிரி ஒரு நாளில் தான் இந்த பேக் இங்கே ஆக்டிவிட்டீஸ்லேயும் வரும். அது இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே வந்ததுக்கப்புறமும் அங்கேயும் ஏர்ன் பண்ண முடியும் உங்களால். இங்கே வச்சு ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்டை அங்கேயும் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து 47 நாள் கலெக்ட் ஆகும்ல, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். கடைசியாக அதுலேயும் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். 47 நாள் மொத்தம் 7708 ரூபா மொத்தம் கலெக்ட் ஆகுது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறத்து என்ன பொறுத்தவரை மெயின் ஆப்ஷன் வந்து இதுதான். நீங்கள் அதை பை பண்ணிட்டு இதை பை பண்ணுங்கள். அதுதான் நான் மெயினாக சொல்வேன். அடுத்து வந்து எப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் என்னன்னா நான் சொல்கிறேன். இப்போ ஹோம் ஆப்ஷன் வந்துருங்க. ஹோம் ஆப்ஷன் வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டாஸ்க் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா சைன்இன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து டெய்லி போனஸாக வந்து உங்களுக்கு வந்து 7 ரூபா கிளைம் ஆகிக்கிட்டே இருக்குது. இதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இது உங்கள் வாலெட்டில் வந்து ஆட் ஆகிருக்கும், அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து இன்வெஸ்ட் ஏர்ன் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து என்னென்னா இன்வைட் ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா இதில் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்வைட் பண்ணி உங்கள் ஆக்டிவேட் பண்ண வச்சிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறீங்க, இன்வைட் பண்ணி அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தான். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிடைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் 10 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோனா இங்கே பாருங்கள் +10 கொடுத்துருக்கு. அதாவது ரிவார்டு வந்து 45 ரூபீஸ் இதில் கிடைக்கும். அதாவது நீங்கள் இதில் கிடைக்கிறதுன்னு சொல்லாதீங்க. நான் வந்து என்னன்னா இது வந்து ஒரு அடிஷனல் ரிவார்டுன்னு வச்சுக்கோங்க. அது மெயினாக ஒரு ரிவார்டு என்னென்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் வந்து கிடைக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து 100 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. பேருங்க காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ள வந்தாச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், மென்ஷன் பண்ணதை பாருங்கள். இதில் பாருங்கள், ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் கிடைக்கும். உடனே கொடுத்துருவாங்க. அது அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணி அவங்க இன்வைட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் கிடைச்சிடும். அது அவங்க ஏர்ன் பண்ணுறதுலேயே உங்களுக்கு 30% வந்து கமிஷன் கிடைச்சிக்கிட்டே கிடைக்கும். அடுத்து வந்து 5% வந்து கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட் டைம் ஏர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு 35% வந்து கிடைக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு 5% கமிஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறப்பையும். இது மூலமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்து என்னென்னா, இப்போ எப்படி டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னா, இந்த டெபாசிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இருங்க இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்களா 750 ரூபா கொடுத்துருக்காங்களா. எனக்கு தெரிஞ்ச அந்த பேக்கு இந்த பேக்கு சேர்ந்து ஒரு 750 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து அதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கொடுத்துட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, கீழே இருக்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு எல்லாமே கரெக்டாக சொல்கிறேன். அதை கரெக்டாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ அதில் மேலே சர்ச் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்களே, அதில் இங்கே இந்த இதை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த 750 ரூபா போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அதை வந்து அந்த ஐடிக்கு வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணிவிட்டு அந்த பேலன்ஸ் ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் இப்போ சென்ட் பண்ணிங்களா அந்த இதுக்குள்ளே போங்க. சென்ட் பண்ண ப்ரூஃப்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து அந்த கீழே வந்து யூபிஐ ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும். அந்த ஐடியை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து டெபாசிட் பண்ணுறது இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஈஸியாக வந்து ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வெளில வாங்கினா இதை எப்படி இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கீழே இந்த வித்ட்ரால் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் வந்து ஆட் ஆகும். ஆட் ஆன அமௌண்ட்டு இதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதை வந்து நான் சொன்னீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் பெரிய அமௌண்ட் எடுக்கிறதா அந்த ஆப்போட கான்செப்ட்லேயே நான் சொல்லுவேன் ஏர்ன் பண்ணுறது. ஆனால் இன்வெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓன்ஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரும் கட்டாயப்படுத்தலை, உங்களோட மனசு பொறுத்து நீங்கள் போடுங்க. இப்போ வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த வித்ரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபீஸ்க்கு மேலே தான் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பேக்கு கிட்டத்தட்ட 7,808 ரூபா இருக்குது. அதுக்கடுத்து அந்த பேக்கிங் பைக்கிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாளே வந்து 300 ரூபாய்க்கு மேலேயே வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படியும் அதிகமாக தான் ஏர்ன் பண்ண முடியும் இந்த ஆப்பில் வந்து. இப்போ நான் வித்ரா ஆப்ஷனை கொடுக்குறேன். வித்ரா ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆப் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரேட் பாஸ்வேர்டு ஒன்று கேட்டிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை இங்கே நீங்கள் போடணும், மறக்கக்கூடாது. ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ணி கேட்பாங்க அந்த பாஸ்வேர்டை. அந்த பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போகல இங்கே வந்து போடணும். இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இப்போ வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் முக்கியமாக சொல்கிறேன். என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா பேங்க் கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க்கு ஐஎஃப்எஸ்சி கோடு, கார்டு ஹோல்டர், அதாவது பேங்க் கார்டில் இருக்க நேமு, அது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து இதை வந்து கார்டை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து வித்ரா ஆப்ஷனுக்குள்ளே போகணும். வித்ரா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு வித்ரா அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வித்ரா அமௌண்ட்டை கொடுத்துட்டு
அதுக்கடுத்து இப்போ வந்து நீங்கள் கொடுக்குற வித்ரா அமௌண்ட்டில் போயிட்டீங்களா, வித்ராக்குள்ளே போனோமே இந்த எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை இங்கே போட்டு நீங்கள் கீழே செலக்ட் ரிசீவிங் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்களா அது வந்து ஷோ ஆயிரும். ஷோ ஆனதுக்கப்புறம் உங்கள் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ரா ஆயிரும். இது வந்து அமௌண்ட் எதுனா ஒரு நாள் அதாவது 24 ஹவர்ஸில் வந்து உங்கள் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிரெடிட் ஆயிரும். இதை ஆப்பே சொல்லிக்கோங்க. ப்ரூஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துட்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ப்ரூஃபை பார்த்து கூட அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் வந்து உங்களுக்கு ஓன் ரிஸ்க் தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.